போற்றி போற்றி மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயுமென் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே. நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உமையொரு பாகமுடையானை சென்றுடையாறு திருவுடையானை சீரா பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே குளிருமே. பூசுவது வெண்ணீரே புன்பதுவும் பொன்கரக பூசுவதும் வெண்ணீரே புன்பதுவும் பொன்கரக பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் புன்பதுவும் கொண்டென்னை பூசுவதும் பேசுவதும் புன்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வோயக்கும் இயல்பானான் சாலலோ முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருமன்னம் சித்தமளோ அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனன கருளியவா யார் பெறுவார் அச்சோவே யார் பெறுவார் அச்சோவே. அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி ஆல மரத்தின் கீழ் அமர்ந்தாய் போற்றி கண்மேலே கண்ணொன்று உடையாய் போற்றி கண்மேலே கண்ணொன்று உடையாய் போற்றி வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளமை ஆளெண்ணை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவார சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி நெடிய விசுமுடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழை போற்றி அங்கொன்றறியாமல் நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் முறைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய ஒருமடு மின்னே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாத வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாறு இலங்கை கொண் தன்னை போற்றி இரவலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னாறு செய்யன் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி சிவாய நமவோம் சிவாய நமக 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 சிவாய நமவோம் சிவாய நமக. எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் அல்ல அம்மையப்படிய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் ஞானகுரு சாக்த ஸ்ரீ சிவலிங்க சமய குருவருளாலே இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய சுவாமிகள் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் வாழ்வை நெறிப்படுத்துகின்ற நம்முடைய பேரூர் 24வது பட்டம் குருமகா சன்னிதானனுடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய முதல் ஒரு பகுதியாக நம்முடைய சத்குரு குருகுல மாணவர்கள் சமஸ்கிருத பள்ளியினுடைய குழந்தை செல்வங்கள் மிக அற்புதமான முறையிலே
ஏலிசையா இசைப்பையனா என்னுடைய தோழனுமாய் விளங்குகின்ற இறைவனுக்கு 3 விதமான இயலிசை நாடகம். இந்த 3 நாளை இறைவனை வரவழைக்கலாம். பூட்டிய கதவு திறந்தது, மாண்ட குழந்தை மீண்டும் பிறந்தது. வேற ஒன்றும் பண்ணல, பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, பாடியே வரவழைத்தார்கள். அந்த பாடல் ஒரு சொல்லுக்கு சக்தி அதிகம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் தள்ளும். அதுபோல சக்தி அதிகம் எது என்று சொன்னால் பக்திக்கு சக்தி அதிகம். அந்த வகையில் மிக அற்புதமான முறையிலே நம்முடைய ஈசா அறக்கட்டளின் சார்பாக நம்முடைய சத்குரு சுவாமிகளுடைய அருளார்ந்த தலைமையிலே பட்டி தொட்டி எல்லாம் இந்த பன்னிசை சாதாரண வேலையில் திருவாசகத்திற்கு உருகாதார் வேறொரு வாசகம் கிடையாது. தேவாரத்திலுடைய ஒரு பாடல் நமக்கு வினையை போக்கும், இன்பத்தை தரும், துன்பத்தை விளக்கும். பகல் வரும், பின்பு இரவு வரும், சூரியன் வரும், பின்பு சந்திரன் வரும். ஆனால் எது வந்தாலும் வரவில்லை என்று சொன்னாலும் இந்த பாடல் திருஞான சம்பந்தர் 3 வயது குழந்தை. அந்த குழந்தை சொன்னது போல பாலை சூளை ஓலை காலை லை 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 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு அருள்பால் உண்டு. தோடுடைய செவியின் விடையேறியோர் தூவென் மதிசூடி என்ற ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதில் அன்னை அருள்பாண்டு ஞானம் கிடைத்தது போல, சூழநோயை கொடுத்து திருநாவுக்கரசு ஆட்கொண்டதை போல, ஓலையை கொடுத்து என்னுடைய அடிமை நீ சுந்தரமூர்த்தினை ஆட்கொண்டதை போல, திருவடி தரிசனம் திருவாசகத்திற்குருகாரார் அத்தகைய திருவாசகத்துடைய ஆலயத்தை, மணிவாசக பெருந்தகை பிறந்த ஆலயத்தை நம்முடைய காமாட்சியாதின் குருமகா சன்னிதானங்கள் 2004ஆம் ஆண்டிலே அந்த திருப்பணியை எடுத்து நடத்தி முடித்து 108 சாதுக்களை அழைத்து மகா கும்பாபிஷேகம் செய்த பெருமை நம்முடைய ஆதீனத்திற்கு உண்டு. அத்தகைய அருள் பெற்ற ஞானகுருடைய திருவருளாலே குருவருளாலும் மிக அற்புதமான இந்த குழந்தைகள் அந்த பாடல் ஒவ்வொன்றுக்கும் அந்த விளக்கத்தோடு அந்த குழந்தை சொல்வது கேட்பது, அந்த பாடல் பாடுவதை விட அது கேட்பவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அந்த பாடல் பாடினால் துன்பம் விலகும், அந்த பாடல் பாடினால் இன்பம் கிடைக்கும். எழுதி வச்சிருக்கு, கரண்ட்டை தொட்டால் சாக்கடிக்கும். இது மாற்ற முடியுமா? இன்றைய கிழமை சனிக்கிழமை நீங்கள் மாற்றி தர முடியுமா? முடியாது. அதுபோல தான் இந்த பாடல் பாடினா இது கிடைக்கும். அது அவங்க கொடுத்தது, நம்ம மாற்ற முடியாது. கேன் முடியும், கெனாட் முடியாது. அப்போ கடவுள் வகுத்தது, அவருக்கு கொடுத்தார் ஞானத்தை. 63 நாயன்மார்கள் தான் மேலே கைலாயத்தில் இடம் கிடைத்தது. எல்லாரும் இடம் வாங்கி வச்சிருக்கலாமே. இப்போ நம்ம நினச்சா சந்திரனில் இடம் வாங்கி போட்டுடலாம், அமெரிக்கா நாட்டில் இடம் வாங்கிடலாம், லண்டனில் வாங்கிடலாம், துபாயில் வாங்கிடலாம். ஆனால் கைலாயத்தில் இடம் வாங்குறதுக்கு இடம் கிடைக்குதா? வாய்ப்பு இருக்கா? முடியாது. அதற்குத்தான் பக்தி. இந்த வயது இந்த சின்ன குழந்தைகள் எனக்கு பார்த்தீங்கன்னா தசவதார மாதிரி 10 குழந்தைகள் சக்தி ரூபத்தில் காட்சி கொடுக்கிறது. சக்திகளாகத்தான் தெரிகிறது. அத்தகைய சக்தி சுரூபமாக இருந்து உலகத்திலே மிக பெரியது யார் என்று சொன்னால் தாய் பராசக்தி தான். மலை விட பெரியது அப்பா. அதுபோல் இந்த குழந்தை செல்வங்கள், அந்த 3 வயசு குழந்தை ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல அமைதியாக அருமையாக எத்தனை இடங்கள் பாடிக்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பாடலை இங்கு மட்டுமில்லை, பேரூர் மடாலயத்தில், கௌமார மடாலயத்தில், இன்னும் பல கோவில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் பாடுகிறார்கள். அத்தகைய அருள் அவர்கள் கடவுள் கொடுத்தது போல இன்றைக்கு இங்கு அமர்ந்து நமக்கெல்லாம் கேட்பதற்கு கூட அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்கிற மந்திரத்திற்கேற்ப இன்று இந்த நம் பாடுகின்ற அந்த பாடல் நீரில்லா நெற்றிப்பால் பூசுவது வெந்நீர் பொன்பதுவும் பொன்கரக. அப்போ நீரில்லாத நெற்றிப்பால், நீரை எடுத்து பூசினால் விபூதி நெற்றில் விட்டால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு சின்ன கதை. நெத்தியில் விபூதி ஒருத்தர் வச்சுக்கினே இருக்கிறாரு. ஒரு சன்னியாசி அந்த வழியில் போகிறார். அவர் நெசவு நெய்கிறவர். அவர் சொன்னாராமா, நெசவு நெய்கிறார் ஒருத்தர் மண்பானை செய்கிறவர். மண்பானை செய்கிறவர் தினசரியுமே நெற்றியில் திலகமிட்டு தான் வேலையை தொடங்குவார். ஆனால் நெசவு செய்கிறவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வேலையே சரின்ட்டு அந்த சாமி பொருள் அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் ஒரு குருநாதர் சொல்கிறார், எப்பா நீ சாமி முல்லான்னு பரவாயில்ல, நெற்றியில் திலகமிட்டாவது வேலை செய். டைம் இல்லை சாமி. சரி, அதனால் பரவாயில்ல, நெற்றியில் யார் திலகமிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டாவது சாப்பிடு தினமும் சொல்கிறார். அப்புறம் இவர் பக்கத்து அவர் மண்பானக்கார் எப்பவுமே இவர் பழக்கமானவர். தினமும் காலையில் போவார் வீட்டுக்கு. தினமும் இவர் காலையில் இவர் வீட்டில் சந்திக்கிறது. அப்புறம் அவர் வேலைக்கு போயிடுவார். அவர் வர்ற நேரம் நெத்தியில் விபூதி பார்த்துக்குவார். நெத்தியில் பார்த்துட்டு சாப்பிட போயிடுவார்.
தினசரி நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் என்னாச்சு, நெற்றியில் திலகமிட்டு இருக்கின்ற அந்த மண்பானை செய்கிற கொய்யவர் வந்து அன்று வர முடியவில்லை. அவர் எங்கே போயிட்டார்னா செங்கச்சூளைக்கு போயிட்டார். மண் சட்டி எடுக்கிறதுக்கு போயிட்டார் சூளைக்கு. இவர் வந்தால் தான் இந்த நெற்றியில் இருக்கிற விபூதி பாத்திரத்தை இவர் சாப்பிட முடியும். யார்? நெசவு தொழில் செய்கிறவர். அவர் எங்கேன்னு வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க சூளைக்கு போய்க்கிறார். இங்கிருந்து சூளைக்கு ஓடி போகிறார். அங்கே போகிறப்ப அவர் வந்து குழி தோண்டிட்டு இருக்கிறார். அந்த குழி தோண்டும் பொழுது என்னாச்சு, 3 பானை கிடச்சிருச்சு. நல்லா பாருங்க, 3 பானை. 3 பானைக்குள்ள ஒவ்வொரு பானையிலும் 1000 பொற்காசு. இவர் வந்தவர் பார்க்க வந்தது எதைய, இவர் நெத்தியில் இருக்கிற விபூதி பார்க்கறதுக்கு. அந்த குருநாதர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வந்தது விபூதி பார்க்குது. அவர் சொன்னாரு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். யார? நல்லா பாருங்க, பார்த்தது நெசவாளி வந்து அவர் பார்த்தாச்சு, பார்த்தது நெத்தியில் இருக்கிற விபூதி. ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எடுத்துட்டு இருக்கிற பானையை பார்த்துட்டாருன்னு பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓடி போய் சாப்பிட்டு அவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த கொய்யவருக்கு என்ன ஆகி போச்சு, நம்ம எடுத்த 3 பொற்கானை பார்த்துட்டாரு. எங்கா போய் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டா 3 இல்லாமல் போயிரு, என்ன பண்ணுறதுன்னு இல்லாமல் தெரியாமல் போய் எங்கே போகிறாரு, அவர் மனைவிட்டு போய் அம்மா இது மாதிரி 3 தவணை கிடச்சி, 1 தவணை எனக்கு வச்சுக்கிறேன், 1 உனக்கு உன்னோட வீட்டுக்காருக்கு, எங்கே கவர்மெண்ட்டில் சொல்லிட வேண்டாமான்னு அந்த அம்மாட்டு சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கார இதையே பார்த்துருக்காது, நம்ம ஆளை பற்றியே தெரியுமே, இது எதோ நினச்சிக்க, சரி ஏன் போயிட்டு நம்ம ஏதோ திருப்பணிக்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த அம்மா 2 வாங்கிருச்சு. எப்படி? தினமும் விபூதி நெத்தியில் வச்சு பார்த்தவருக்கே 2000 பொற்காசு கிடைச்சிருக்குதுன்னா, தினமும் நம்ம நெத்தியில் வச்சு வழிபாடு செய்தால் இந்த வாயில் நம்ம என்னென்னலாம் பேசுகிறோம். எப்படி? வாயில் காலை எந்திரிச்ச உடல், காலை எழுந்தவுடன் இரவு தூங்கும் வரைக்கு என்னென்ன சொற்கள்லாம் வருது, நல்லது வரும் கெட்டது வரும், பகல் வரும் இரவு வரும், இன்பம் வரும் துன்பம் வரும், மேடு வரும் பல்ல வரும். அது மாதிரி இந்த வாயில் என்னென்னலாம் பேசுகிறோம். அப்போ சிவாய நம்ம இப்போ இவங்க பாடுனாங்களே பாட்டுக்கு, இப்போ இந்த கேமரா இருக்குது, ஐயோ ஒரு 50,000 வருங்களாங்க, சரி ஒரு 2 லட்சம் வருங்களா, 2 லட்சம். இந்த கேமரா வாங்கினா 2 லட்சம். இப்போ சிவாய நம்மன்னு சொல்கிறோம், அதுக்கு எத்தனை லட்சம் கொடுக்கலாமா பராசக்தி நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு 2 லட்சம் கொடுக்கலாமா, இல்லை 5 லட்சம்? இல்லை, வேல்யூவே இல்லாத மந்திரம் நம்ம சிவாய நம்ம. இப்போ கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது, இருக்கா? மகாவீர் ஜெயந்தி இருக்குது, புத்த ஜெயந்தி இருக்குது, இருக்கா இல்லையா? ராம நவமி இருக்குது. ஆனால் சிவ ஜெயந்தி இருக்கிறதா? யாராவது சொல்லுங்க, சிவ ஜெயந்தி இருக்கா? இல்லை. பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் மூலப்பரம்பொருள் அவரே. இப்போ நம்ம தனியாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நெருப்புக்கு நன்றி, நீருக்கு நன்றி, ஆகாயத்துக்கு நன்றி, நிலத்துக்கு நன்றி சொல்லுவோமான்னு கேட்குறேன். சொல்ல மாட்டோம். அதனால தான் ஒரே பஞ்சாத்திர மந்திரம் அதில் எல்லாம் அடங்கியாச்சு. இப்போ மனித உடம்பு பஞ்ச பூதத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அதனால சிவாய நம்ம என்று சொன்னால் அபாயம் விலகிவிடும். ஓம் நம சிவாய என்கின்ற நாமத்தை யார் கூறினாலும் வருகின்ற வினையும் வல்வினையும் இல்லாமல் போகும். அது சொல்வதற்கு வாய்ப்பு வேணும். சொல்கிறதுக்கு இப்போது இங்கே உட்கார்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓ ரைட் ஐயா பக்தியில் சொல்கிறார், அம்மா பக்தியில் சொல்கிறார், முடிஞ்சு. ரோட்டில் நடந்து போகிறப்ப நீங்கள் சொல்லி பாருங்க, ஓ இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆச்சு. எப்படி? ஓ இந்த அம்மாவுக்கு ஏதோ ஆச்சு, ஓ இந்த ஐயாவுக்கு ஏதோ ஆகி போச்சு. எப்படி? ஆனால் அன்றைக்கு நாயன்மார்கள் நடந்தே பாடினார்கள். அவங்க பைக்கில் போனாங்களா, இல்லை பஸ்ஸில் போனாங்களா, இல்லை ஏரோப்ளேனில் போனாங்களா? இல்லை, நடந்தே சென்றார்கள். நம்ம இன்னைக்கு நடக்க முடியுமா? 10 நிமிஷம் உட்காரத்தான் முடியுதா? முடியாது. காலம் மாற மாற, நேரம் மாற மாற, வருடம் மாற மாற மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மாறாமல், சேஞ்சஸ் ஆர் பர்மனன்ட், மாற்றம் ஒன்றே மாறாது. பொறுமை கடலினும் பெரிது. பொறுமையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். Patience is greater than ocean. You must following patience in our life, all is well. அப்போ பொறுமை, பேஷண்ட்னா நோயாளி, பேஷண்ட்னா பொறுமை. அப்போ பொறுமையை கடல் பிடிக்கிறது சாதாரண விஷயமான்னு கேட்குறேன். 10 நிமிஷம் நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையில இப்படி சமணங்கால் போட்டு உட்கார வைக்க முடியுமான்னு? முடியவே முடியாது. இப்படி ஓடு அப்படி ஓடு. இந்த கை இருக்குது, கிழக்கொன்று மேற்கொன்று நீட்டலாம், வடக்கொன்று தெற்கொன்று நீட்டலாம். ஆனால் கண்ணை நீங்கள் வந்து வடக்கொன்று கிழக்கொன்று இல்லை மேற்கொன்று தெற்கொன்று பண்ண முடியுமா? முடியாது. அதற்குதான் கடவுள் கருத்தொறிவித்து வாழ வேண்டும். கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம், சிவன் சக்தி போல இருக்கணும். பார்வதி தேவி கோபப்பட்டு தானே குனிந்த தலை நிமிர்ந்துச்சு, தலையெல்லாம் போச்சு. மாறிச்சா இல்லையா? மாறிச்சா? குனிந்த தலை
நிமிர்ந்து பார்த்துச்சு, மாறிச்சு. யாருக்கு? மாரியம்மனுக்கு. தலை மாறியதால் மாரியம்மன். அதனால் குழந்தை செல்வங்களுக்கு இப்போ இருந்தே சமையல் பண்ணும்போது தாய்மார்கள் காய்கறியை நீங்கள் 4 3 போட்டிங்கன்னா எப்படி இருக்குது, அதை பக்குவமாக நறுக்கி அப்படி குழம்புல போட்டால் தானே சாப்பிட முடியும். இல்லைன்னா 4 3 போட்டால் தொண்டையில் குத்திருமா இல்லையா? அது மாதிரி குழந்தைகளை இப்போ இருந்தே பக்குவப்படுத்து. இல்லை நம்ம கஷ்டப்பட்டது போது அதுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைத்தால் அடுத்த நிலை நமக்கு என்ன வரும்? மாறிடும். அவங்க என்ன நீ கஷ்டமே இல்லாமல் வளர்த்தும் பொழுது அதுக்கு என்ன பண்ணு, நம்ம தானம் பண்ணுறது கை நமக்கு தான் இருக்கு. கை கொடுக்கின்ற கை நமக்கு தான். விலங்குலே கை யானைக்கு தான் இருக்குது, அது கொடுக்காது. கொடுத்தால் வாங்கி சாப்பிடு, பாகனுக்கு கொடுக்கு. ஆனால் நம்ம கை தானம் கொடுக்கின்ற கை, தர்மம் கொடுக்கின்ற கை. இந்த கை இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அத்தகைய வாய்ப்பு இன்று நம்முடைய கோளறுபதி நவகிரக கோட்டையிலே எல்லாமல்ல அன்னையுடைய திருவருளாலும் குருவருளாலும் நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மிக அற்புதமான முறையிலே நம்முடைய ஆதின சீடர் தலைவர் சுப்பிரமணிய அவர்கள் முன்னிலையிலும், நம்முடைய தலைமை மருத்துவர் அழகேந்திரன் ஐயா அவர்கள் தலைமையிலும், நம்முடைய ஆதின கிருஷ்ணாசில் செய்யார் தலைமையிலும், நம்முடைய ஈசா அவருடைய பொறுப்பாளர் திரு வள்ளுவன் ஐயா அவருடைய சீரிய தலைமையிலே மிக அற்புதமான முறையிலே இந்த பன்னிசை, இந்த பாடல் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த ஏற்பாடு. அது ஒழிக்கும். நம்ம ஒரு கல் வச்சுட்டோம்னா அடுத்து 2வது கல் கட்டிடுவோம். எப்படிங்க? ஃபஸ்ட்டு கல் வைக்கிறத கஷ்டமே, செகண்ட் கல் மடமடன்னு வந்துடு. அந்த ஃபஸ்ட்டு கல்லை வைக்கிறது யார்? இப்போ போனாங்க மேலே, ஃபஸ்ட்டு நிலாவில் கால் வைத்தது யாருன்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனால் அவருக்கு மேலே தலைவர் இருந்தார். அவர் போனதையும் பயந்தார். ஃபஸ்ட்டு போன ஒரு தலைவர் இறங்கவும் சொல்கிறதையுமே நம்ம பூமியிலேருந்து வரமே இது எப்படின்னு அவர் தயங்கின நேரத்தில் செகண்டுக்கு வந்தாச்சு இன்ஸ்ட்ரக்ஷன். அவர் கால் வச்சிட்டார். உடனே பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்தாச்சு. அவர் கூட ஹெல்ப்புக்கு தான் போனார். ஆனால் அடுத்தடுத்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா இந்த ஓடுற உலகம், ஓடுகின்ற பஸ்ஸு, ஓடுகின்ற பாதை, ஓடுகின்ற நீர், அதில் சரியாக நம்ம ஓடவில்லை என்று சொன்னால் பின்னாடி வர்றால் தாண்டி போய்க்கினே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண, இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்தது. நம்மளால் இந்த கை உருவாக்க முடியுமா? முடியாது. நம்மளால் ஆப்பிள் பழத்தை கூட உருவாக்க முடியாது. என்னம்மா? ஆப்பிள் பழத்தை கொடுத்து கடவுள் தான். நம்மளால் சாப்பிடத்தான் முடியும். என்னம்மா? ஒரு நரம்பு கட்டானா நம்மளால் உருவாக்க முடியாது. எதுவுமே முடியாது. எல்லாம் நான் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஒன்றுமே இல்லை. இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லாதது. என்னைக்கு உணர்வோம்? அம்மா மாதிரி 80 வயசு 90 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் கடவுளே அடுத்த பிறவி இல்லாமல் என்னை கூப்பிட்டுக்குங்க, உணர வேண்டிய வயது 80 90 இல்லை. அந்த 3 வயசு குழந்தை கிடைக்கும் பொழுது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யாருக்கு என்று சொன்னால் அடியார்களுக்கு. சொல்லியிருக்கிறார் கடவுள். எது பெரிது? அடியாளுடைய உள்ளம்தான் பெரிது. பூமி பெருசா? இல்லை. வானம் பெருசா? இல்லை. கடல் பெருசா? இல்லை. அடியாள் உள்ளம்தான் பெரிது. அதுபோல ஆண்டவனுக்கு செய்கின்ற சேவை, நல்லா கேளுங்க, ஆண்டவனுக்கு செய்கின்ற சேவை அதை விட பெரிது மனிதர்களுக்கு செய்யக்கூடியது. ஆண்டவனை பிடிக்கணும்னா மனித குலத்திற்கு செய்யக்கூடிய. படமாட கோயில் பகவர் குன்றியில், நடமாட கோயில் நம்பர் குன்றாக, நடமாட கோயில் நம்பர் குன்றையில், படமாட கோயில் பகவர் கதாமே. படமாகவும் சிலையாகவும் வைத்து போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய கொஞ்சம் காலமாகலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் மனித குலத்திற்கு, மக்களுக்கு செய்கின்ற சேவை ஆண்டவனை செய்கின்ற சேவை அப்படின்னு பழமொழி பாடலே இருக்கிறது. பார்த்துக்கலாம். இப்போ எப்படி? படமாட கோயில் பகவர் கொண்டையில், நடமாட கோயில் நம்பர் கொன்றாக, நடமாட கோயில் நம்பர் கொண்டையில், படமாட கோயில் பகவர் கதாமே. மிக அற்புதமான முறையில் இந்த பாடி இந்த குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் பொங்குரு செல்வம், கல்வி, பொருவிழா, வாய்மை, தூய்மை, இங்கம கருவினிலா எம்பிராட்டி என்ற அண்ணனுடைய பொற்பாதங்களை வணங்கி உலக சேம நலம் பெறட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறட்டும், நிலம் குளிரட்டும், மழை பொழியட்டும், பூமியிலே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒரு நேரம் அன்னதானம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. கடவுள் பார்த்துக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற என்னம்மா, இங்கே திருப்பதியில் போய் நான் 5 கோடி பணம் போடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தீபம் எரிஞ்சு அந்த கோயில் சாமி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிற பண்ணால் போதும். மனசில் நினைக்கிறது அங்கே இங்கே பண்ணிட்டு கடவுள் வேணுங்கிறது நம்ம கொடுக்கும். இந்த மனசும் இப்போ மனிதனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா நேராக வளர்ந்துக்கினே இருப்பான். மனிதனுடைய ரூபம் நேராக வளரும். விலங்குகள் பார்த்தா சைடாக வளரும். ஆனால் மனிதனுடைய புத்தி என்னாச்சு? குறுக்கு புத்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கலிகாலம்,
முதல் யுகம், இரண்டாம் யுகம், மூன்றாம் யுகம், 4 யுகம் இருக்கும். சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவி சொல்றது கேட்கு, மனைவி கணவன் சொல்றது கேட்கு, அம்மா அப்பா சொல்றது குழந்தைய கேட்கணும், குழந்தைக்கு சொல்றது அம்மா அப்பா கேட்கு. இப்போ இந்த வயசு குழந்தை என்ன கேட்கு? ஒரு சாக்லேட் கேட்கலாம், ஒரு பொம்மை கார் கேட்கலாம். பென்ஸ் கார் வேணும் கேட்டால் என்ன பண்ண முடியும்? முடியுமா? எப்படிமா? அது தகுந்த மாதிரி கேட்கணும். காலம் மாற மாற, நேரம் மாற மாற வார்த்தை கூட மாறி பேசும். வாங்க சொல்றதுக்கும் வான்னு சொல்றதுக்கு வேர்ட்ஸ் மாறும். எப்படி? வாங்க குழந்தை வா கண்ணுன்னு சொன்னா உரை எல்லாத்துக்கும் இருக்கு, கண்ணுக்கு உரை இருக்கா? உரை இல்லாத ஒன்னே ஒன்று கண்ணு தான். எப்படிமா? கரெக்டா? உடம்பெல்லாம் முடியலாம், கண்ணுக்கு குறை இருக்கா? இல்லை. கண்ணம்மான்னு கூப்பிடலாம், கண்ணேன்னு கூப்பிடலாம், காதேன்னு கூப்பிட முடியுமா? மூக்கேன்னு கூப்பிட முடியுமா? வாயேன்னு கூப்பிட முடியாது. அதனால இந்த கண் சாதாரண வேலை இல்லை. அப்போ கண் இங்கிட்டு அங்கிட்டு பார்க்க முடியாத மாதிரி கணவன் மனைவி ஒரே மாதிரி இருக்குன்னு கடவுள் வாழ்ந்து காட்டியிருக்கார். அது மாதிரி நம்ம வாழ்ற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மூத்தோர் சொல் முன் கசக்கும் பின்னி நிற்கும் இல்லைங்களா? தண்ணீர் வெந்நீரானால் நெருப்பை அணைக்கும். தங்கமும் அணிகளும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று, விளக்கும் ஒளியும் ஒன்று. ஆனால் இந்த உடம்பும் உயிரும் வேற வேற. அதற்குத்தான் இது போன்ற பாடல்கள். இந்த பாட்டில் நம்ம எது கேட்கு? இந்த மனம் செம்மையடையும், செழுப்படையும், வேற ஒன்றும் இல்லை. இந்த பாடல் பாட பாட என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படி பொடி பொடி ஆக்கிடும், தூளாக்கிடும். தீயினால் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய், திரையில் விறகில் தீயினன் பாலில் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் உறவுகோல் நற்று உணர்வு கையிற்றினல் முருக வாங்கியே கடைமுனுக்குமே. நெருப்பு இருக்கு விறகுல, பால் இருக்கு, வெண்ணெய் தெரியுமா? பால் எடுத்து வெண்ணெய் தனியாக காட்ட முடியுமா? அது எல்லாம் இருக்கும், உள்ள இருக்கும். அதுபோல கடவுள் உள்ளத்தில் இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். ஜீவனே சிவலிங்கம் சொன்னார் பரமஹம்சர். அத்தகைய கடவுளருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லாமல்ல அன்னையுடைய திருவருளும் எல்லாமல்ல குருடைய திருவருள், நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானங்கள் 24வது பட்டம் மிக அற்புதமான முறையிலே தமிழ், அவர் எதை தொட்டாரோ அதை விடவே. தமிழ் என்ற சொல்லை கடைசி வரைக்கும் 93 அகவை சித்தியடையும் போது இருக்கும். இன்று நம்ம 100ஆம் ஆண்டுல கொண்டாடுகின்றோம். 93 வயது வரைக்கும் கூட அவர் எடுத்ததை பிடித்து கொண்டார். எடுத்ததை பிடித்துக்கணும் கெட்டியா, மார்க்கண்டேயன் பிடிச்ச மாதிரி பிடிச்சுக்கணும். கடவுள் எதை கொள்கை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த கொள்கையை சரிவர பிடித்து கொண்டால் இந்த சரீரம், இந்த உடம்பு சரியா இருக்கு. அதுபோல் நம்முடைய சாமிகள் மிக அற்புதமான முறையில் அதை எடுத்தார்கள். எடுத்த பிடிப்பை அடுத்து வழி வந்தவர்கள் அதை பிடித்து கொண்டார்கள். அதுபோல தமிழ் இல்லாத கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றியது மூத்த குடி எங்கள் குடி தமிழ் குடி. அத்தகைய தமிழ் மந்திரம் தானே கடவுளை போய் ரிக்கஜர் சாமாதரவன வேதங்களும் தமிழ் முறை தேவாரங்கள் தானே கடவுளை போய் பிணைச்சது. அத்தகைய மந்திரங்கள் மிக அற்புதமான முறையிலே இந்த குழந்தை செல்வங்கள் பாடியது. அது பாடியது நாமெல்லாம் கேட்கும் பொழுது, அந்த நம்ம வாயில பேசும் பொழுது அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி வருது போல, இந்த கேட்கின்ற ஞானம், கேள்வி ஞானம் மிகப்பெரியது. அந்த கேட்ட பாடல் ஒவ்வொன்றுக்கும் சக்தி அதிகம், பாடிய பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த சக்தி எல்லாம் இன்று நமக்கெல்லாம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் நிறைந்த நல்லாசை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் நிறைவாகட்டும். ஹெல்த், வெல்த், நாலேஜ், எவ்ரிதிங், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யூர் லைஃப், ஆல் இஸ் வெல். எல்லாம் நிறைவாகட்டும்.
தட்டை கொடுத்துடலாங்க. இல்லை சால்வு போடுறேன்.
நற்றுணையாவது நமச்சிவாய.
Minat, minat. Kita